யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருந்தது. அனுர அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலே இடம்பெறும் முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இந்த கூட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இன்றைய தினம் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இது முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாகவும் காணப்பட்டது. குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா, தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரன், ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா உட்பட பலருக்கு இது முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக காணப்பட்டது. இந்நிலையில் அவர்களுக்கு உரையாற்ற ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன்போது ராமநாதன் அர்ச்சுனா உட்பட பல புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வைத்து தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன், கயந்தமார் பொன்னமலம் ஆகியோரும் தங்களுடைய அறிமுக உரையினை நடத்தியிருந்தார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என் தேசத்தின் தெய்வங்களின் பொற்பாதங்களையும் என்னுடைய தலைவனின் பொற்பாதங்களையும் மனதில் நிறுத்திக் கொண்டு இன்று இந்த நாளிலே எங்களுடைய இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அரச அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க அதிபர் வேதநாயகன் அவர்களுக்கும் மற்றும் என்னிடம் இந்த நிமிடத்திலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகர்களுக்கும் எனது காலை வணக்கம். நான் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் அதிகமாக எடுப்பதாக தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு தலைவரின் அனுமதி இருக்கும் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவதாக எங்களுடைய யாழ் சமூகத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன். அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது. இது සිංහලෙන් කියන්න උතුරයි නගිනහිරයි වෙන විදියට අපි පාලනයක් කරනවා කියලා විපක්ෂයෙන් මන්ත්‍රී කෙනෙක් කියනකොට මම තමයි නැගිටලා කිව්වේ නේ උතුරේ ඉන්න පොලිසිය උතුරේ ඉන්න ආමි නිලධාරී අපිට එහෙම වෙනස්කම් කරන්නේ නැහැ කියලා එදා මම පාර්ලිමේන්තුවේ කිව්වා. ඒක මම හිතන්නේ අපේ honorable Chandrasekhar and co-members of parliament அது ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன். ஆனால் அது நான் அவ்வாறு கதைப்பதற்குரிய காரணம் NBP எனப்படுகின்ற தேசிய அரசாங்கத்துக்கு யாழ் மாவட்டத்திலே மக்களுடைய ஆணை 3 பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு இருந்தது. NBP அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம், இலங்கை திருநாட்டிலே கள்வர்களை பிடிப்போம், ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் NBPக்கு வாக்களித்தார்கள். அது தவிர்த்து வரப்பட்ட அலை அல்ல. அந்த அலையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் சாவகச்சேரியும் சேர்த்து அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கே தெரியும் சாவகச்சேரியில் NBP அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட எனக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். அதேபோல் கிளிநொச்சியில் வரலாறுகள் இருக்கிறது. இப்போது நான் இதை இங்கிலீஷ் சொல்றேன் என்றால் சிங்கள மொழி பேசும் உங்களுடைய அரசு அதிகாரிகள் இருப்பதால் the issue is that I on that day on the parliament I witnessed and I seconded the word from the health minister that there is no kind of discrimination between people of Jaffna and the eastern province. The police is not doing that kind of discrimination, but unfortunately I had an incident as a member of parliament on a couple of days back, maybe probably 2 days back. I went to teaching hospital Jaffna after I received the written complaint from the public. There were 170 volunteers were employed for 3 years without any payment. So I got the written consent. I got the calls from several employees that they have been abused and chased away. So you all can remember maybe 1 week before, 1.5 week before, there were a couple of employees went to the Ministry of Health and had a discussion with the minister, and he was promising that employees that they will be given a kind of justice for their issues. But unfortunately, after he sent back those people from Ministry of Health to Jaffna, the Jaffna Teaching Hospital Director Dr. Satyamurthy has violently pulled them to the office and asked them. Sorry? அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்கு தான் நமக்கு சுகாதார சம்பந்தமா பேசுறதுக்கு அந்த நேரத்துல பேசுவோம் நம்ம. Okay, give me 1 second, sir. So no if it is not unnecessary, Mr. Sridharan, please let me know, because the same chance that you have is the same thing I have. So don't disturb my speech and I will not be disturbing yours.
So after that, the police has taken a complaint from the director and charged me against as a member of parliament. I have the clear recording to say that the director of teaching hospital Jaffna asking me to go out of the hospital and asking me to take a permission to come into the hospital as a member of parliament. I have the duty to go and check the public complaint. So அவர் என்னுடைய முக்கியமாக சொல்லிக்கொண்ட விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வலது கைதான் எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலது கை என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன். அவ்வாறு தேசிய அரசாங்கம் ஒரு அரச அதிகாரி ஒருவர் தேசிய அரசாங்கத்தின் வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே பாராளுமன்ற அதே வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். அவருடைய முகப்புத்தகத்திலே தங்களுடைய படங்களை பகிர்ந்து கூட இருக்கிறார். அப்போது மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இன்னல்கள் சம்பந்தமாக ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி போலீஸ். Unfortunately, I was supposed to call the 119 from there and the police came after 30 minutes and did not take any complaint. நான் சொல்றேன் அந்த சப்ஜெக்ட் வரும் பொழுது அதை நாங்க பேசலாம் மேலதிகமாக. Okay, another 2 minutes sir for yes please another 2 minutes but because I have to tell this. And the second thing is we have come across your words at Clean Sri Lanka. So and the second thing is you have promised us that you will be cleaning the ஊழல்வாதிகள் எல்லாரையுமே நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இருக்கீங்க. ஸோ அது சம்பந்தமான சகல இதுகளையும் நான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பேன். அது சம்பந்தமான சகல ரெக்கார்ட்ஸும் என்னோட இருக்குது. இங்கே அரசியல் என்பது இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் 3 எம்பிமார் அது தவிர அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் NDP-யில் இருந்து. ஆகவே 4 பேருடைய மெத்த கடமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமாக பார்ப்பதற்கு. அவர்கள் அது தவிர இன்னொரு விடயம் சுன்னாத்திலே மின்சார சபை இணைப்பை கொடுத்தது சம்பந்தமாக அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் கதைக்கின்றேன். அதை விட பப்ளிக் சேவன் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு MP ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியில் விடுவேன் என்று ஊடகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு கோர்ட்டில் அவருக்கு எங்கே இடம் இருக்கு என்று எனக்கு தெரியாது. அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் நான் கதைக்க உங்களுக்கு அனுமதி தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அட்ஜர்ன்மென்ட் 17ஆம் தேதி வைக்கப்படும். நன்றி. தேங்க்யூ. இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே நேரம் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் புதுமைய முக பாராளுமன்ற உறுப்பினர்களும் பழைய முக பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எமது வடமாகாண அபிவிருத்தியை கூடுதலாக இலக்காக கொண்டு முன்னேற்றுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் அவர்களுடனும் ஒத்துழைத்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு ஊடாக அந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கிறோம். எமது அரசியல் கட்சி என்ற வகையில் கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்காத வகையிலும் அரசியல் அழுத்தங்களை பிரயோகிக்காத வகையிலும் தங்களுடைய அதிகாரங்களை அரசு அதிகாரிகளில் திணிக்கப்பட்டு இதுவரை காலமும் அவ்வாறான அரசியல் தலையீடுகள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது இந்த இடத்தில். ஏனென்றால் மாற்று அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தாலும் இழுப்பதால் அரசு அதிகாரிகளும் சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியவில்லை. அதே நேரம் அரசு அதிகாரிகளுக்கு இடையிலே முரண்பாடு போட்டித்தன்மையை ஏற்படுத்தி அவர்களுக்குள் ஒரு சேர்ந்து இயங்கக்கூடிய நிலை முன்னைய காலத்தில் ஏற்படவில்லை. ஏனென்றால் பதவி பிரச்சனை அவ்வாறான பல முரண்பாட்டு பிரச்சனைகளும் அரசு அதிகாரிகளுக்குள்ளும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் எமது ஆட்சியில் அவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றம் அதே நேரம் அரசு அதிகாரிகளாலும் எமக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணைகளை நாங்கள் முன்மொழிந்து கொண்டு சிறந்த வேலை திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதனையும் ஆதரவை பெற்றுத் தருவோம். அதே நேரம் எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும், ஏனென்றால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றுபட்டால் தான் நமது நாட்டின் அபிவிருத்தியை முன்னேற்றி செல்ல முடியும். அதே நேரம் யாழ் மாவட்ட அபிவிருத்தியை முன்னேற்றி செல்லும் என்று எமக்கு திடமான நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அதன் நிமித்தம் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்குவதற்கு கட்சி வீதங்களை கடந்து யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு இலக்காக யாழ் மாவட்டத்தை மற்ற ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும் வகையில் முன்னேற்ற பாதைக்கு நாங்கள் இட்டுச் செல்வதற்கு திட்டசங்கமம் பூண்டுள்ளோம். ஏனென்றால் இதுவரை காலமும் நாங்கள் பல வேறு மாவட்டங்களுக்கு சென்று பார்க்கும்போது யாழ் மாவட்டம் எவ்வளவு பின்னோக்கி சென்றிருக்கிறது.
ஆனால் முன்னைய காலத்தில் அவ்வாறு இல்லை. எமது யாழ் மாவட்டம் இங்கே இருந்து பல பொருட்கள் தென்பகுதிக்கு சென்றிருக்கின்றன. அதே நேரம் அங்கே இருந்து வந்திருக்கின்றன. ஆனால் இங்கே இருந்து இப்போது வாகனங்களை எடுத்துக்கொண்டால் பல வாகனங்கள் எம்டியாகத்தான் இங்கேருந்து செல்கிறது. ஆனால் முன்னைய காலத்தில் அவ்வாறு இல்லை. சீமெந்து தொழிற்சாலையிலிருந்து விவசாய பொருட்களிலிருந்து மீன்பிடி பொருட்களிலிருந்து அனைத்தும் இங்கே இருந்து சென்ற தருணம் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை, மாறி இருக்கிறது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக எமது அரசாங்கம் என்ற வகையிலும் கிராம மட்ட அபிவிருத்தி தான் பெரும்பாலும் அபிவிருத்தியை நோக்க இலக்காக கொண்டுள்ளோம். அதனால் ஏனென்றால் நமக்கு தெரியும், கிராம மட்ட அபிவிருத்தி ஒன்று நடைபெறும் பட்சத்தில் தான் நகரம் அபிவிருத்தியாகும் என்பது எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்திலும் எமது அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமாக சொல்லியிருந்தார், எமது அரசாங்கத்தின் நிதி பாய்ச்சல் பெரும்பாலும் கிராம மட்டத்தை இலக்காக கொண்டுதான் நகரும் என்று. அதனால் அந்த கிராம மட்ட அபிவிருத்தி இலக்காக கொண்டு எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதங்களை கடந்து நாங்கள் அந்த கிராம மட்டத்தை அபிவிருத்தியா இலக்காக கொண்டு கிராம மட்டத்தில் தொழில்துறைகளை உருவாக்கி கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் கண்டிப்பாக கட்சி பேதங்களை கடந்து அவர்களின் திட்டங்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு முன்னேற்றி வடமாகாண சபையை முன்னேற்றுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதே நேரம் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் சக அரச உத்தியோகத்தர்கள், இராணுவத்தினர், அதே நேரம் பல அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களின் அறிவுரைகளை, ஏனென்றால் மக்கள் இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது. மக்களின் அறிவுரைகளை பெறாமல், அமைப்புகளின் அறிவுரையை பெறாமல் நாங்கள் வடமாகாணத்தை முன்னேற்ற முடியாது என்று எங்களுக்கு தெரியும். அதே நேரம் அவர்களின் அறிவுகளையும் பெற்றுக்கொண்டு புதிய யுகத்திற்கு புதிய பாதையை இட்டுச் செல்வதற்கு நாங்கள் வழிவகுப்புக்கு திடசங்கம் பூண்டுள்ளோம். நன்றி. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, யாழ் வடமாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற யாழ் மாவட்ட செயலாளரும் திரு பிரதீபன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் திரு சிவஞானம் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அரச அதிகாரிகளே, முப்படைகளின் பிரதிநிதிகளே மற்றும் ஏனைய அரச சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளே, அனைவருக்கும் எனது இன்றைய இந்த கால் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் நாங்கள் இதுவரை இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கி வந்த சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் ஒரு ஒழுங்கமைப்புடனும் நடத்துவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. எனவே அந்த சேவையை நாங்கள் வெகு நேர்த்தியாகவும் வினைத்திறனுடன் எமது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். அந்த வகையிலே தலைவர் குறிப்பிட்டது போல கிராம மக்களுக்கும் அந்த சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும். எனவே அந்த ஒரு கொள்கையுடன் அரசு அதிகாரிகளால் நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த அளவுக்கு எங்களது ஒத்துழைப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டிய தேவையை உணர்ந்து எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எனவே இதுவரை நாங்கள் இருந்த சேவையை விட மிக திறமான ஒரு சேவையை எமது யாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு இன்றிலிருந்து உறுதி பூணுவோம் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, கௌரவ ஆளுநர் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்ட செயலர் அவர்களே, சக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடமாகாண அவைத்தலைவர்களே, அமைச்சர்களுடைய செயலாளர்களே, முப்படையினரே, திணைக்களவுடைய தலைவர்களே, அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு 1 மாதங்கள் ஆகின்றன. அந்த சூழலில் எங்களை எல்லாம் வரவேற்று எங்களுக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நாங்கள் பதவியேற்ற சூழலின் பின்னர் நாட்டிலே வெள்ளநத்தம் ஏற்பட்டு மக்களுக்கான இடர் நீக்கும் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல அதிகாரிகள் இணைந்து வேலை செய்தார்கள். அவருடைய ஆதரவு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனாலும் மக்களுடைய தேவைகள் கூடுதலாக காணப்படுகின்றது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அரச இயந்திரம் என்பது மிகவும் சரியாக இயங்கினால் மக்கள் சிறந்த முறையிலே பயனடைவார்கள் என்பதே எனது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு விடயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக கிராமப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள், கைவிடப்பட்ட பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் எங்களாலான முழுமையான சேவைகளை வழங்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. அதேபோன்று மக்கள், அரசாங்க ஊழியர்கள், போதைப் பொருட்களாலே பிரச்சனை, வெள்ள நிவாரணங்கள், வெள்ள அனர்த்தங்களாலே மக்கள் பிரச்சனைப்படுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றாக இணைந்து தீர்வு காண வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்பதை கூறி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுவோம். எங்களோடு இணைந்து பணியாற்ற வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்கள் சார்பிலே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நீண்ட காலமாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். நான் பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பேசியிருக்கிறேன். ஆகவே நான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வளர்ச்சியின் சம்பந்தமான சகல விடயங்களையும் நீங்கள் அறிந்தவர்கள் என்ற வகையில் அவற்றை முன்னெடுப்பதற்கான செயல்பாடுகள் உங்களுடைய வழிகாட்டிலே மேம்படும் என்று நான் நம்புகிறேன். அதன் முதலிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல எங்களுடைய மாகாணத்தினுடைய ஆளுநராக வீட்டிருக்கின்ற வேலுவன் அவர்களுக்கும், அவர் இந்த அரசு திணைக்களத்தின் அதிபராக இருந்தவர், அரசாங்க அதிபராக இருந்தவர், எங்களுடைய பிரச்சனைக்கு உணர்ந்தவர், அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரதீபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 4 கொள்கைகளுக்கு உட்பட்ட பிரதிநிதித்துவம் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக யாழ்ப்பாணத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒருங்கு சேர்த்து வழிநடத்தி தலைவர் அவர்களும் எங்களுடைய மாவட்ட செயலர் அரசு அதிபர் அவர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று கூட்டி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்து விடப்படுகின்றேன். நன்றி. இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கட்சி வேதங்களுக்கு அப்பால் இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்பதற்கான செயல்பாடுகள் அனைத்துக்கும் நேர்மையாக முன்னெடுக்கின்ற அந்த செயல்பாடுகள் அனைத்துக்கும் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த வகையிலே நாங்களும் ஒரு சில பரிந்துரைகளை இந்த கூட்டத்திற்கு முன்வைக்கின்ற பொழுது அவற்றையும் இந்த கூட்டம் முழுமையாக ஆராய்ந்து அதை எந்த அளவுக்கு நிறைவேற்றலாமோ அதை நிறைவேற்ற நீங்களும் ஒத்துழைக்க குணம் வந்து தலைமையை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும்.